ஹலோ டெக்கீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ் டூர் தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஐடி கம்பெனியோட உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் எல்லாத்துக்கும் காட்டணும். பிகாஸ் நீங்கள் எல்லோரும் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே ஜாப் எடுக்கணும் ட்ரீமோடு இருந்துட்டு இருப்பீங்க. ஒரு ஐடி கம்பெனி உள்ளே எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துருக்க முடியாது. பிகாஸ் முதல்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்க அப்படிலாம் இருந்திருக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய விஷயம் அப்டேட் ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்லி ஒரு ஐடி கம்பெனி எப்படி இருக்குங்கிற ஒரு கம்ப்ளீட் ஆஃபீஸ் டூர் காட்ட போகிறோம். அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் Shiash Info Solutions Private Limited. இவங்க பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் கம்பெனி ப்ளஸ் அது மாதிரி ஹெச்ஆர் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்களோட இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றியுமே கூட இந்த வீடியோவில் நடுவில் சொல்லுவேன். ஸோ இந்த ஐடி கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூரில் லொக்கேட் ஆயிருக்குன்னு சென்னை அட் OMR. ஸோ ஐடி கம்பெனிஸில் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது எல்லாமே கேஃபிட்டேரியா பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பிளாக் A, B அண்ட் இப்போ நம்ம போக போகிறது C பிளாக். ஸோ இப்போ நம்ம தேர்ட் பிளாக் போக போகிறோம். தேர்ட் பிளாக்ல தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட Shiash Info Solutions இருக்குது. எல்லா ஐடி கம்பெனியுமே கீழே இந்த மாதிரி தாங்க எக்கச்சக்கமான லிஃப்ட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லிஃப்ட்டையும் அமுத்தி விட்டால் தான் நமக்கான லிஃப்ட்டே வரும். ஸோ உள்ளே போயிட்டு கம்பெனிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் லிஃப்ட்டில் போக போகிறோம். ஸோ செம்மையாக இருக்கும். எல்லா பிளேஸையும் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண பார்க்குறேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்ட் வரையும் பாருங்கள். ஸோ இதாங்க நிறைய கம்பெனிஸ் இந்த பிளாக்குள்ளேயே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷியாஷும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ வேன்னு சொல்லிட்டு அதோடய பாருங்கள் மீதி 2 கம்பெனிஸ் கூட இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் உள்ளே போயிட்டு நம்மளோட கம்பெனி பெர்மிஷன் அங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக பேசி இந்த மாதிரி ஃபுல் ஆஃபீஸ் நான் செட்டப் காட்டணும்னு கேட்டிருக்கேன். ஸோ செம்மையாக இருக்கும் பாருங்கள். இதுதான் ஃப்ரண்ட் எண்டில் இருக்க ரிசப்ஷன் ஏரியாங்க. எல்லா ஐடி கம்பெனியோட ஆஃபீஸ்க்கு போயிட்டுனா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு அவங்கள தாண்டிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். கம்பெனி மெயின் கேட்டில் ஒரு பெர்மிஷன் வாங்கணும். ப்ளஸ் கம்பெனிக்கு உள்ளே போகிறதுக்கும் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் உள்ளே இருந்து அக்செப்ட் ஆகி வரணும். ஸோ இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி பர்சனை விடலான்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்களோட கேபினே செம்மையாக இருந்துச்சு வெளில இருந்து இந்த கம்பெனியில். ஸோ பிகாஸ் இது நல்ல இப்போ ரீசெண்டாக பில்ட் பண்ண ஒரு ஐடி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கனால பயங்கரமாக இருக்குது. ஸோ உள்ளே எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உள்ளே போகிறப்ப எப்பவுமே இந்த மாதிரி ஆக்சிஸில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஐடி கார்டு தான் கொடுக்கணும். ஸோ எனக்கு ஜஸ்ட் டெம்பரரி ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே இப்படி தாங்க இருக்குது ஃப்ளோர்ஸ் எல்லாமே. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செட்டப்ஸ் கம்ப்ளீட்லி இப்படி தான் இருக்குது. எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதில் யாராச்சும் ரேண்டமாக பிக் பண்ணி கூப்பிடலாமான்னு பேசிகிட்டு இருக்கேன். நவீன், உங்கள் பேர்? லோகேஷ். இங்கே என்ன ஒர்க் பண்ணுறீங்க? HRTA ஒர்க் பண்ணுறேன். எப்போ ஜாயின் பண்ணீங்க? 4 months ஜாயின் பண்ணேன். இப்போ தான் ஜாயின் பண்ணீங்களா? ஃப்ரெஷராக? ஓகே. நீங்கள் எப்படி இங்கே இன்டர்ன்ஷிப் முடிச்சு? ஆமாம், நான் இங்கே தான் இன்டர்னாக ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இன்டர்ன் முடிச்சுட்டு இங்கேயே ஒர்க் பண்ணுறீங்க? எப்படி இருக்குது உங்களுக்கு? ஆக்சுவலி இன்டர்ன் வந்து இந்த ட்ரைனர்ஸுமே நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்டர்னா. அப்புறமா இங்கே பெர்மனெண்ட் எம்ப்ளாயி மாற்றிட்டாங்க. ஓகே. இங்கே என்ன ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க? HRTA ஒர்க் பண்ணுறேன். ஹெச்ஆராக இருக்கீங்க. ஓகே, கிரேட். என்ன மாதிரி கிளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்கள்? மோஸ்ட்லி சியாஷ்கா இப்போ HR ஓகே. ஸோ இங்கே ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு, இன்டர்ன்ஷிப் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகே. ஒர்க் பண்ணுறதுல எப்படி இருக்குது? ஃப்ரெஷராக இங்கே இன்டர்ன் முடிச்சு ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஓகே, என்வரான்மெண்ட்லாம் எப்படி இருக்குது? என்வரான்மெண்ட்லாம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இட்ஸ் அ குட் என்விரான்மெண்ட் டு ஒர்க் ஆக்சுவலி. ஓகே, சூப்பர். தேங்க்ஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்து இங்கே இன்டர்ன்ஷிப் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்ன்ஷிப் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தாங்க இருந்துச்சு கம்பெனிஸில். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. இந்த சில டெவலப்மெண்ட் டீம், மார்க்கெட்டிங் டீம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம், டெவலப்மெண்ட், HR டீம், எல்லா டீமும் டிஃப்ரெண்ட் டீமு செப்பரேட்டாக தனித்தனியாக உட்காந்துருந்தாங்க. ஸோ நம்ம கேபின் இந்த மாதிரி தாங்க. ஸோ ஜஸ்ட் நம்மளோட டாஸ்க்கு எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட TLs எல்லாருமே உள்ளேயும் இருப்பாங்க. ஸோ நம்ம எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லாருமே HR பேஸ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாருமே நிறைய CVs வேலிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ டெவலப்மெண்ட்டும் போயிட்டு இருந்துச்சு. செமையாக இருந்துச்சு. ரொம்ப ஃபோக்கஸாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. செம்மையாக இருந்துச்சு கல்ச்சருமே உள்ளேருந்து பார்க்குறப்போ. ஸோ நீங்களுமே ஜாயின் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நார்மலாக கேபின்ஸ் எல்லாமே 2 பேர் 3 பேர் எல்லாருமே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. ஸோ இவர்கிட்டையும் நம்ம ஆல்ரெடி பேசிடணும். ஸோ உங்களுக்கு இந்த இன்டர்ன்ஷிப் நடந்துட்டு இருக்க ஏரியாவும் நான் தனியாக இருக்கும். ஸோ அதுவுமே இந்த ரூம்குள்ளே இருக்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் இன்டர்ன்ஷிப் இருக்கிறதுக்கான இடம். ஸோ இங்கே ஃபுல்லாகவே நம்மளோட இன்டர்ன்ஸ் எடுத்து ஹையர் பண்ணி அவங்களோட டீமுக்குள்ளே அவங்க கிளைண்ட்ஸுக்கோ பார்த்தீங்கன்னா அவங்க மூவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஸ்லேயே நான் கூட இப்போ யாரோ ஒருத்தர் ரேண்டமாக பிக் பண்ணி எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் கேட்குறேன். ஸோ ஜஸ்ட்டு நீங்களே லைவாக கூட கேட்டு தெரிஞ்சுக்கணும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஹாய் ப்ரோ, எவ்வளோ நாளாக இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க? என் நேம் முகமது ஆஷி. ஹாய் ப்ரோ. ஓகே, எவ்வளோ நாளாக ப்ரோ நீங்கள் படிக்கிறீங்க? நீங்கள் 1 month தான் இருக்குப்பாங்க. 1 month. ஓகே. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க ப்ரோ? இப்போ டேட்டா சயின்ஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு. ஓகே, ஃபைன். எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாமே? ஓகே, குட் டீச்சிங்லாம் நல்லா இருக்குது. ஓகே, நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ என்ன மாதிரி பண்ணிருக்கீங்க? ரியல் டைம் டிஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ மற்றபடி வெறும் செல்ஃப் லைன் மாதிரி நல்லா போயிட்டுருக்கா? செல்ஃப் லைன் மாதிரி பண்ணுறாங்க. ரெகுலராக தராங்க. ரெகுலராக ப்ராஜெக்ட்ஸாக எப்படி இருக்கும்? ஒரு டே எப்படி இருக்கும்? ரெகுலராக டாஸ்க் தருவாங்க. நம்ம அது ஒர்க் வீட்டுக்கு போய் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இங்கேயுமே உங்களுக்கு ஆஃபீஸ்க்கான எல்லா ஆக்சஸுமே கொடுத்துட்றாங்க? அது ஒன்றும் பிரச்சனை எல்லாமே. ஓகே. என்னென்ன கொடுக்குறாங்க? ஜஸ்ட் ஒரு ஒர்க்கை தவிர என்னென்ன இருக்குது? ஒர்க் தவிர
இது ட்ரைனிங் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே. எப்படி பிஹேவ் பண்ணணும், ஃபார்மலில் வரணும், அது மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. கம்பெனிக்கு என்னென்ன தேவையோ அது மாதிரி. ஓகே ஓகே. நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயா லேர்ன் பண்ணீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறேன். ஓகே. எந்த வருஷம் பாஸ் அவுட் நீங்கள்? இல்லை, படிச்சுக்கிட்டு இருக்கேன். காலேஜ் பண்ணிவிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்களா? பண்ணிக்கிட்டு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய பேர் இன்டர்ன்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. புது புது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களோட இதுக்கும் பார்க்குறாங்க. ஸோ இன்னொருத்தரை கூட நம்ம ரேண்டமாக பிக் பண்ணி எப்படி இருக்குன்னு கூட கேட்டு பார்க்கலாம். ஸோ இவங்கள்ட்ட கேட்போம். ஹாய், உங்கள் நேம்? எலிசபெத். ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ நாளாக இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்க? 1 month ஆகும். ஓகே ஓகே. நீங்கள் டேட்டா சயின்ஸ்? எஸ். ஓகே ஓகே. இப்போ என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு போயிட்டு? டிஜாங்கோவில் வந்து போஸ்ட் அண்ட் கேட்வே அந்த மாதிரி லைவ் ப்ராஜெக்ட் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. அதில் நிறைய டாஸ்க் கொடுத்து அன்னன்னைக்கே பண்ண வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே. இன்டர்ன்ஷிப் மொத்தத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போகுது. நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் எப்போ பாஸ் அவுட் காலேஜ்? 2024 பாஸ் அவுட் ஆக போகிறீங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதே இன்டர்ன்ஷிப் சேர்த்து பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அப்போது காலேஜுக்கும் இன்டர்ன்ஷிப் ஓடி கொடுத்துட்டாங்க காலேஜ்லேயும். ஓகே. யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கே எனக்கு லீவ் தான். ஸோ இங்கே வந்து பண்ணுறாங்களா? ஓ, ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே ஓகே. ஸோ ஓகே. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிச்சுக்கிட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. இவங்கள மாதிரி நிறைய பேர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க, இல்லை படித்து முடிச்சுட்டு ஜாப் இல்லாமல் இருக்கவங்க கூட இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு நிறையா ஜாப் எடுக்கிறாங்க. செமையாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு ஆஃபீஸ் என்வரான்மெண்ட்டில் பயங்கரமாக லேர்ன் பண்ணாங்க. ஜஸ்ட்டாக தியரிட்டிக்கலாக படிக்கிறத தாண்டி ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒரு லேபரேட்டரியில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு செம்மையாக எல்லாருமே ஒரு ரொம்ப டீமாக ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி செம்மையாக பண்ணாங்க. ஸோ நீங்களும் இன்டர்ன்ஷிப் ஏதாச்சும் ஜாயின் பண்ணி ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறேன், இன்டர்ன்ஷிப் இங்கே எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷியாஷ் இன்ஃபோ சொல்யூஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபர்ஸ்ட் லிங்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். செக் கூட பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்களுமே கூட நெக்ஸ்ட் இங்கே வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாங்க. ஸோ இங்கே ரியல் டைம் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி ஸோ அவங்களோட கம்பெனிலுமே நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. கிளைண்ட்ஸ் சைடுமே மூவ் பண்ணி தராங்க. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துட்டு இருக்கு. ஸோ சொல்லி தரத்துக்குமே கூட சீனியர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கவர் கூட சீனியர் தான். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் கேட்குறாங்கனாலும் அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதுவும் சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நிறைய பேர் லேர்ன் பண்ணுறதோட சேர்த்து அவங்களுக்கு இருக்க டவுட்ஸில் வச்சுட்டு நோட்ஸும் எடுத்து வச்சுக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு ஃபர்தராக ஜாப் போகிறப்ப சப்போர்ட்டிவாக இருக்குமேன்ட்டு. ஸோ செமையாக இருந்துச்சுங்க. இன்டர்ன்ஷிப் இருந்த இடத்துலையுமே பயங்கரமாக போச்சு. ஸோ செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்காக இருக்க ஏரியா. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு திருப்பி ஜாப் சைடில் வெளில வந்துட்டு நான் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிவாகவும் இருக்குங்க. இவர் சீனியர். ஸோ சீனியராக இருந்தும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டேட்டா சயின்ஸ் போகுது. இவங்க டேட்டா சயின்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்டாக் ஜாவா, பைத்தான், அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி கோடிங், நான் கோடிங்லேருந்து எல்லாமே பண்ணுறாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கூட நம்ம கம்பெனியில் இப்போ ஒரு டெவலப்பர்கிட்ட பேசுவோம். ஹாய். ஹாய். உங்கள் நேம்? ஐஸ்வர்யா. கிரேட். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? மிஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஓகே. எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறீங்க? 1.5 years. ஓகே ஃபைன். என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம்? இப்போ பைப்லைன் ஜெனரேட்டிவ் ஏஐ போயிட்டு இருக்குது. ஸோ ஏ பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்களா? பேஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு NLP கான்செப்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் இப்போ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஓ சூப்பர். கிரேட் 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 கிரேட். நீங்கள் எப்படி காலேஜ் முடிச்சோம் நீங்கள் ஜாயின் பண்ணீங்களா இல்லை இன்டர்ன்ஷிப் பண்ணி ஜாயின் இல்லை, பண்ணீங்களா? ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்ட். அப்புறம் ஓ எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க? எப்படி போயிட்டு இருக்கு? there was a team, it's around 3 persons are there. 3 persons, data science, and rest of them will be a machine learning and as well as working on with the data இங்கே ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட்லாம் எப்படி இருக்குது சியாஷில்? it's good and friendly nature. ஓகே கிரேட் சூப்பர். தேங்க்யூ. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுங்க. வேறு கம்பெனிலேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே நிறைய ஹெச்ஆர் கூட இருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இவங்க ஹெச்ஆருக்காக ஒர்க் பண்ணுறேன் நாங்கள். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? இங்கே HR recruiter work பண்ணுறேன். ஓகே ஓகே. ரெக்ரூட்மெண்ட்னா என்ன மாதிரி பண்ணுறீங்க? Client hiring. ஓ என்ன மாதிரி கிளைண்ட்டுக்குள்ள ஒர்க் பண்ணுறீங்க? Omega, AGS, VTech, Excel. ஓகே ஓகே. என்ன மாதிரி ரோல்ஸ்லாம்? Medical coding, AR caller, ஃபுல்லாகவே ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி. ஓ கிரேட் கிரேட் கிரேட். ஸோ கம்ப்ளீட்லி உங்கள் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க? 7 including me. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் சீனியராக இருந்த டீம். ஓகே கிரேட். ஸோ இங்கே ஒர்க் என்வரான்மெண்ட்டில் எப்படி இருக்குது? Okay, fine. எவ்வளோ நாள் இங்கே இருக்கீங்க? 1.5 years. ஓகே ஓகே. நீங்கள் எப்படி காலேஜ் இங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணி ஜாயின் இங்கே பண்ணீங்க? தான் இன்டர்ன் பண்ணேன். ஸோ Okay. பேஸ்ட் அப்பான் மை பெர்ஃபார்மன்ஸ் எம்ப்ளாயி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஓகே சூப்பர் சூப்பர் கிரேட். தேங்க்யூ. ஸோ நிறைய பேர்த்துல பேசியிருக்கோங்க இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டுருக்கவங்கள்ட்ட அது மாதிரி. ஸோ ஜஸ்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ செமையான ஒர்க் என்வரான்மெண்ட் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் ஏரியா மாதிரி. ஸோ அந்த இடத்துல அவங்களோட டேட்டா டீம் இருந்தாங்க. ஸோ இங்கே இருந்துமே பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருந்துச்சுங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருந்து பார்க்கணுன்னா ஸோ இந்த மாதிரில இருந்து கூட அப்படியே ஜாலியாக வெளில பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே சில் பண்ணிக்கலாம். ஸோ அது மீட்டிங் ஏரியா ஜஸ்ட் அப்படி இருந்துச்சு. ஸோ இது அவங்களோட ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கிங் சைடில் இருக்க ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ கம்பெனியில் பயங்கரமான ஒரு ஒர்க் கல்ச்சர் இருந்துச்சுங்க. இங்கே பயங்கரமாக எல்லோரும் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. பயங்கர அப்கிரேடில் ப்ளஸ் நிறைய ஏஐ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி இவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க.
ஸோ எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஐடி கம்பெனி வரையும் எங்கேயும் வெளில பார்த்துருக்க மாட்டீங்க, எப்படி இருக்கும் உள்ள இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ டெஃபினட்டாக இது எப்படி இருக்குது உள்ள ஒரு வியூ அப்படின்னு பார்க்குறதும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ப்ளஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை இன்க்ரீஸ் படுத்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் சைடு, டெஸ்டிங், ஹெச்ஆர் எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இன்டர்ன்ஷிப்பும் கொடுத்துட்ருக்காங்க கூட. நான் அதுவுமே கூட நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்காகவும் கொடுத்துருக்கேன். ஸோ கஷ்டப்பட்டு எடுத்து போட்டிருக்கோம் உள்ள அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கியும் ப்ளஸ் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே சொல்லியும். ஸோ டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எந்த கம்பெனியோட ஆஃபீஸ் டூர் போடணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் டேஸில் நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். See you all guys. Thank you.